Hi students, welcome to our channel. இந்த வீடியோ TNEA 2024 கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிட்டு இல்ல அப்ளை பண்ண இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். ஸோ கடைசி வரைக்கும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய கட் ஆஃப் வந்து இப்போ எவ்வளோ வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்முடைய சேனல்லையும் ஈஸியாக எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். ஸோ அதை கூட நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கூட பார்த்துக்கோங்க. எக்ஸாக்டாக பாயிண்ட் சம்திங் கூட உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ என்னன்னா சிலருக்கு கட் ஆஃப் நல்ல கட் ஆஃப் வச்சுருப்பீங்க, சிலர் வந்து கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு ஆசிலேஷனில் இருப்போம். ஏன்னா நம்ம எதிர்பார்த்த மார்க் நமக்கு வந்திருக்காது ஒரு சில பேருக்கு சப்ஜெக்ட்ஸில். அதனால கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ரொம்ப கம்மி அப்படின்னா ரொம்ப கம்மி கிடையாது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் கம்மியான கட் ஆஃப் வந்திருக்கும். அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விட கம்மியான கட் ஆஃப் வந்துருக்கா நம்ம ஆல்ரெடி இந்த கட் ஆஃப் வரும், அப்போ இந்த காலேஜஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடியாவில் இருந்திருப்போம். பட் இப்போ வந்திருக்கக்கூடிய கட் ஆஃப்க்கு நாம் எதிர்பார்த்த அந்த பர்டிகுலர் காலேஜில் அந்த பர்டிகுலர் சீட் நமக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வந்து இருக்கும். அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுடைய கட் ஆஃப்க்கு நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் காலேஜில் நம்ம நினைக்கக்கூடிய அந்த சீட் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற அந்த ஒரு இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள், உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் மொபைல்லேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா cutoff.tnea அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம டிஎன்இஏக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெப்சைட்டில் வந்தால் கூட இந்த சைடு உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க்ஸ், குவிக் லிங்க்ஸு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 3 இருக்கும் இல்லையா. இதில் இந்த கட் ஆஃப் லிங்க்ஸை கட் ஆஃப் மார்க் அப்படின்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த வெப்சைட்டுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணவுன்னு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு வந்து இந்த ஐ ஆம் நாட் அ ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா, இதை ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இங்கே ப்ரொசீட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதில் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் 2019 2023 வரைக்கும் இது வரைக்கும் நடந்த என்ஜினியரிங் கவுன்சிலிங் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு கோர்ஸ்லையும் எந்த கட் ஆஃப் வரைக்கும் அவங்களுக்கு கிடச்சிருக்குது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸை உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மற்ற இயர் கூட நீங்கள் பார்க்க வேணாம், லாஸ்ட் இயர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க. 2023 அப்படின்றத இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கேட்டகரியில் வந்து கட் ஆஃப் அப்படின்ற இந்த ஆப்ஷனை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே கீழே வந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் காலேஜை நான் சூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இப்போ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதில் வந்து நான் பார்க்கணும், இதில் தான் நான் சீட் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ இதில் வந்து போன வருஷம் எந்த அளவுக்கு கட் ஆஃப் வரைக்கும் இந்த காலேஜில் எனக்கு சீட் கிடச்சிருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா ஜஸ்ட் அந்த காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். வேறு எதுவுமே நீங்கள் இதெல்லாம் கொடுக்க வேணாம். ஜஸ்ட் அந்த காலேஜை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் அப்படின்ற இந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதுமானது. அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்துக்கிறங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி கேட்டகரியில் ஜென்ரல் கேட்டகரியில் உங்களுக்கு 146.5 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கே உங்களுக்கு சீட் கிடச்சிருக்குது. பிசி கேட்டகரியில் 125.5% வரைக்கும் கிடச்சிருக்குது. எம்பிசி கேட்டகரியில் 125 வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்குது. பிசி முஸ்லீமுக்கு 117 வரைக்கும் கிடையாது. லோயஸ்ட் கட் ஆஃப் அதாவது லீஸ்ட் கட் ஆஃப் என்ன அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா. ஸோ இது வந்து உங்களுக்கு காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சுக்கு இந்த கோர்ஸுக்கு எந்த காலேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் எனக்கு இந்த கோர்ஸுக்கு எந்தெந்த காலேஜில் எவ்வளோ கிடச்சிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பிரான்ச்சஸ் ஆல் பிரான்ச்சஸ் அப்படின்ற இந்த இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இதில் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஜினியரிங் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு என்ஜினியரிங் இந்த இருக்கு பாருங்கள். இப்போ எந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள காலேஜஸ்க்கு உங்களுக்கு வேணும், சென்னை. சரியா. சென்னையில் இருக்கக்கூடிய என்ஜினியரிங் காலேஜஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் கோர்ஸுக்கு எவ்வளோ அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோன்னா இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் அப்படின்றத நம்ம கொடுத்துட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜஸில்
எல்லா காலேஜஸ்லேயும் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எந்தெந்த காலேஜ்லாம் கோர்ஸ் இருக்குதோ அதில் வந்து நமக்கு ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எந்த கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்குதுன்றதை நமக்கு கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி வந்து 200 தான் கிடச்சிருக்கு, பிசி 200, பிசி முஸ்லீம் 199.5, எம்பிசி 199.5, எஸ்சி 198.5, எஸ்சிஏ 185.5 வரைக்கும் கிடச்சிருக்கு. இதே நீங்கள் எம்ஐடி கேம்பஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓசி கேட்டகரியில் 199, பிசி 198.5, 198 இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஒவ்வொரு காலேஜஸ்லேயும் நமக்கு எந்த அளவுக்கு கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு சீட் வந்து கிடச்சிருக்குது அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த வருஷமும் உங்களுக்கு இதே ரேஞ்சில் தான் கிடைக்கும். பெரிய அளவில் ஒன்றும் வந்து மாற்றம் வந்து நமக்கு ஏற்பட போகிறதுல +or-3 அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். அதுவும் நம்ம இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்லாம் போயிட்டோம்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ரேஞ்சு மாறுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இப்போ பாருங்கள் 2002 வந்து நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கிறோங்களேன். 2022 அதே சிஇஜி கேம்பஸில் பாருங்கள், அதே 200, 199, 199.33, 197, 197 கொஞ்சம் வித்தியாசம். இந்த பாயிண்ட் சம்திங் 1 or 2 தான் உங்களுக்கு அது அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். மற்ற காலேஜஸில் +or-3 to 4 கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ இந்த வெப்சைட் நான் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.